2023-25 நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய சேவைத்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12.7% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டுல சேவைத்துறையோட வளர்ச்சி 12.7% உயர்ந்திருக்கு. இதே டைம்ல அதே கடந்த நிதியாண்டு தேசிய அளவுல சேவைத்துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதமா இருக்கு அப்படின்னா 7.3%. ஸோ தேசிய அளவோட ஒப்பிடும் போது நம்ம தமிழக அரசுடைய சேவைத்துறையில வளர்ச்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12.7%. ஸோ சேவைத்துறை பார்த்தீங்கன்னா மொத்த மாநிலத்துடைய மதிப்பு சேர்க்க, அதாவது மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, மொத்த மாநில உற்பத்தி, அதுல 54.66% 54.66% பங்களிக்குது சேவைத்துறைங்கிறது. நெக்ஸ்ட் 2024-25 நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, மொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.5% பதிவா இருக்கு. அதே நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிக அதிகமாக, நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ச்சி பதிவானது அப்படின்னா 2017-18 வந்து 8.59% பதிவா இருக்கும். இதான் வந்து ஹையஸ்டா இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியா 9.69% தமிழ்நாட்டில் பதிவான அதிகமான வளர்ச்சி சதவீதமா இருக்கு. நெக்ஸ்ட் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 2023 அறிவிச்சிருப்பாங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு மானியத்தோட கடனுதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனில் 65% வந்து மானியமானது வழங்கப்படுகிறது. 35% வந்து மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 65% தொகை இருக்கு இல்லையா, அதில் 6% வட்டி மானியமானது வழங்கப்படுகிறது. இனிஷியலாக இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 கோடி தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு 170 கோடியாக நிதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.